ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி ஜார்க்கண்ட் போக போகிறோம். ஜார்க்கண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறது இல்லை. அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் போக போகிறோம். அங்கேருந்து கொல்கத்தா போகிறோம். கொல்கத்தாலேருந்து ஹவுரா போயிட்டு ஹவுராலேருந்து ஜார்க்கண்ட் போகணும். ஸோ அப்படி தான் இருக்க போகுது ட்ராவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி அம்மா புளி சாதம் பண்ணி வாழைக்காய் வறுவல் அதெல்லாமே வச்சு மந்தார இலையில் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பாப்பா 2 பேருக்குமே வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அவங்க தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே இவ்வளோ நாள் அவர் கூடயே இருந்துட்டாங்க. இப்போ அவரை விட்டு கிளம்பணுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு பக்கம் லக்கேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கா பக்காவாக இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இதில் அம்மா சாப்பாடெல்லாம் கட்டி பக்காவாக வச்சுட்டாங்க. ஸோ எடுத்துக்கிட்டே கிளம்ப வேண்டியது தான். அதுக்குள்ளே அவங்க தாத்தா பணம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு பேத்திங்களுக்கு கொடுக்கறதுக்காக. 2 பேருக்குமே பணம் கொடுத்துருந்தாரு. எங்கள் கூட அம்மாவும் தம்பியும் தான் வர மாதிரி பிளானு. ஏர்போர்ட்டில் எங்களை அனுப்பி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஸோ காரில் எல்லாருமே கிளம்பிட்டோம். அம்மாவும் காரில் உட்காந்துட்டாங்க, பாப்பாவுமே ரெடியாக உட்காந்துட்டா. பட் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது. ஏர்போர்ட் கிட்டே வரும்போது அந்த ஏர்போர்ட்டு போர்டு போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போதே உள்ளே அவ்வளோ ஒரு கஷ்டம், வீட்டை விட்டு கிளம்புறோமே அப்படின்னு. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நாம் நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அது ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்குள்ளே நான் வந்துடுவேன். எப்போ வருவேன்னா ஏர்போர்ட்டில் தம்பி அம்மா எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டேன்னா நான் தனி ஆள். எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. இந்த 2 பாப்பாவையும் பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். பட் வெளியில் கூட இருக்கும்போது தம்பி அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க காரில். ஸோ அவங்கள பற்றின யோசனை தான் ஓடிட்டுருக்கு. அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏர்போர்ட்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே டொமஸ்டிக் இருக்கும். பட் அதில் இறங்கக்கூடாது. அதுக்கடுத்தது ஒரு இன்டர்நேஷ்னல் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டொமஸ்டிக் இருக்கும். ஸோ அதில் போய் தான் இறங்கணும். அதில் தான் நம்ம அந்த வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கான ஃப்ளைட்லாம் வரும். என்னை விட்டுட்டு அம்மா தம்பி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. உள்ளே என்ட்ராகும்போது நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட், ஆதார் கார்டு இது எல்லாமே கொடுத்தோன்னா டிஜி யாத்ரா அப்படின்னு ஒரு ஆப்பை நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அது வழியாக நமக்கு போர்டிங் பாஸ் எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. எந்த ஃப்ளைட்டில் போகிறோன்னு முதல் பார்க்கணும். நாங்கள் இண்டிகோவில் போகிறோம். இங்கே இண்டிகோக்கான பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாமே கொடுத்துடலாம். நிறைய பேர் இந்த மாதிரி லக்கேஜ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இப்போ எங்கள் லக்கேஜுமே நாங்கள் கொடுத்துட்டு வெளியில் வந்தவுடனே இவங்கெல்லாம் நின்றுருக்காங்க பாருங்கள். இங்கே செக்யூரிட்டி செக்குக்கு நின்றுட்டுருக்காங்க. நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ தான். அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் தேவைன்னா. இப்போ நாங்கள் செக்யூரிட்டி செக்குக்கு போகிறோம். எல்லாருமே கையில் போர்டிங் பாஸ் வச்சுக்கணும். ஆல்ரெடி நாங்கள் போனோம் இல்லையா, கையில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி போர்டிங் பாஸ் நம்ம லக்கேஜ் கொடுத்தோன்னே நம்ம கையில் போர்டிங் பாஸும் கொடுத்துருவாங்க. அதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம செக்யூரிட்டி செக்காக வச்சிடணும். நம்ம பேக்கில் இருக்க ஃபோனு, அதுக்கப்புறம் சார்ஜர், இயர்ஃபோன், அது மாதிரி லேப்டாப் எது இருந்தாலும் அதை ஒரு ட்ரே இருக்குது பாருங்கள். இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த ட்ரேயில் எடுத்து வச்சிடணும். வச்சு அனுப்புனா அது கன்வேயர் பெல்ட்டில் போயிட்டு ஆம்ஃபுல்லான கத்தி, கன்று அந்த மாதிரி ஏதாவது நம்மளோட லக்கேஜில் ஹேண்ட் லக்கேஜில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்வேயர் பெல்ட்டில் அனுப்புகிறாங்க. அந்த டைமில் நம்மளையுமே ட்ரெஸ்க்குள்ளே ஏதாச்சும் மறைச்சி வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. கையில் போர்டிங் பாஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போகணும். அதை காட்டணுன்னா நம்மளை செக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. நம்மளோட ஹேண்ட் லக்கேஜும் செக் ஆகி வெளியில் வந்துடும். நம்ம அதை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் எண்ணெய் அந்த மாதிரிலாம் நம்ம லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம பெரிய லக்கேஜ் அங்கே கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதில் மசாலா, எண்ணெய் அந்த மாதிரி எது வேணாலும் உள்ளே வச்சு லீக் ஆகாத அளவுக்கு பேக் பண்ணி அனுப்பலாம். பட் கையில் ஹேண்ட் லக்கேஜில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாச்சும் மசாலா பொருள், எண்ணெய் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்மளை நிறுத்தி அதை தனியாக எடுத்து அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளே அலோவே பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அவ்வளோ கடைங்க. அதுவும் தமிழில் போத்தீஸ்ன்னு எழுதிருந்துச்சு. உள்ளே இருந்த பட்டு புடவையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருந்தேன். இதெல்லாம் என்ன கடைன்னு எனக்கு பெருசாக தெரியல. உள்ளே இருக்க ஐட்டம் பார்த்தா நமக்கு தெரியுது. பட் அந்த பிராண்டெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருந்தேன். இங்கே பாருங்கள், கோ கலர்ஸ் அதோட ஸ்டால் இருக்குது. ஸோ நிறைய கடைகள் இருக்குது. இங்கே என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனால் விலை அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு டீயே 270 ரூபாய் 260 ரூபான்னு நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஒரு பொருள் கூட வாங்குகிற ஐடியா கிடையாது. தமிழை எங்கே போனாலும் கட்டு சோறு, அதுவும் புளி சோறு கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தம்பி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க.
என் பசங்க இது எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு அம்மா ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் ஒன்று கூட வாங்கி தரல. என்னோடய போர்டிங் பாஸ் பார்க்கும்போது அதில் கேட் நம்பர் 6ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து 6 வந்து இதுதான், இந்த கேட் தான். அதனால இங்கே வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். இங்கே வந்து நின்னோடனே பாப்பா எல்லோரும் நின்றுட்டு அங்கே இருக்கிற ஃப்ளைட்டு அது எல்லாத்தையுமே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா. சென்டரில் இந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம எந்த கேட்டில் உட்காந்துட்ருக்கோம், அடுத்த கேட்டுக்கு எந்த பக்கம் போகணும், இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, எல்லாமே இதில் இருக்கும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளைட்டுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டா நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் செக்யூரிட்டி செக்கு, போர்டிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வந்து உக்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அவசரமாக வந்தோன்னா அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அவசரமாகவும் வந்து ரொம்ப டென்ஷனோடவும் நான் போயிருக்கேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் முன்னாடியாச்சும் டிக்கெட் புக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 15 நாளைக்கு முன்னாடியாச்சும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டோட ஃபேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டோட ரேட்டு ஒருத்தருக்கு 5500 ரூபா வந்துச்சு. எப்போவுமே சென்னை டு கொல்கத்தா, கொல்கத்தா டு சென்னை போகிறதா இருந்தால் நாங்கள் ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இந்த தடவை ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால அவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டார். பாப்பாவை கூட்டிக்கிட்டு ட்ரெயினில் போனோன்னா ஒரு 28 மணி நேரத்துக்கிட்டத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ளைட்டை சூஸ் பண்ணி அதில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அங்கே ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் போர்டிங் பாஸில் இருக்கிற கேட்லேயே தான் உங்கள் ஃப்ளைட்டும் வந்து நிற்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு இப்போ வந்து கேட் நம்பர் 7க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்கள் ஃப்ளைட்டோட நம்பர், அதுக்கப்புறம் எந்த கேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ முன்னாடி பாப்பா போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே நம்மளை ஃப்ளைட்குள்ளே அனுப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட போர்டிங் பாஸை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. பாப்பா எல்லாருமே நடந்து போகிறா பாருங்கள். இந்த பக்கம் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் நின்றுட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டில் வந்து நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாமளும் போய் ஏற வேண்டியது தான். என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு ஃப்ளைட்டுன்றதே பெரிய விஷயந்தான். என்னோடய 24 வயசில் தான் நான் ஃப்ளைட்டே பார்த்தேன். பட் என்னோடய பொண்ணு ஒரு 4-5 தடவை ஃப்ளைட்டில் போய் வந்துட்டா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அனுபவிக்க முடியாததெல்லாம் நம்ம பொண்ணு அனுபவிக்கிறா அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான். நான் எவ்வளோ வளர்ந்துட்டேன், பெரிய பொண்ணாக இருக்கேன், இருந்தால் கூட அந்த ஃப்ளைட்டை என் பின்னாடி பார்க்குறது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஃப்ளைட்டுக்கு உள்ளே போகிறோம், கிட்ட வந்துட்டோம். நம்மளோட போர்டிங் பாஸை கொடுத்தோன்னா அவங்க ஏதோ ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. 2 பாப்பா வந்தால் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானாங்க. நான் வீடியோ எடுக்கிறதால இந்த ஸ்கேன் பண்ணுறது, போர்டிங் பாஸ் காட்டுறது இது எல்லாமே வந்து பாப்பா தான், பெரியவ தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து சீட் நம்பர் எல்லாமே போட்டிருக்கோம். நமக்கு வந்து 37 லாஸ்ட்டு சீட்டு தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. 3 பேருக்குமே ஒரே லைனில் 3 சீட்டு. ஸோ அதனால் எல்லாருமே நிம்மதியாக போய் உட்காந்துட்டோம். பட் 2 பேருக்கும் சண்டை, யார் ஜன்னல் ஓரமாக உட்காருதுன்னு. ஃப்ளைட்டில் வந்து உட்காந்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம். என்னென்னா நம்ம அவசரமாக அறக்க பறக்க வந்து ஃப்ளைட்டை விடாமல் கரெக்டாக வந்து உட்காந்துட்டோண்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்படியே நம்ம ஃப்ளைட் மூவ் ஆக ஆரம்பிச்சது. தரையில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் பறக்கலாம் ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அதை தெரியுது பார்த்தீங்களா, ஏர்போர்ட். அங்கே நின்று ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகி வந்திருக்கோம் பாருங்கள். அடுத்து ஃப்ளைட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போவுமே கூட உங்களுக்கு தரையில் தான் போகும். பட் அதோட வேகம் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்கும்போதே. அப்படியே தரையிலேருந்து மேலே எழும்பிடுச்சு. கொஞ்சம் ஹைட்டில் போயிட்டுருக்கு. மேலே இருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணோடனே சென்னை சிட்டி எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஏன் சோகமாக இருக்கா? யாராச்சும் மிஸ் பண்ணுறியா? யார்? பிரியாக்காவை? காஸ்ட்லியாக ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து உட்காந்து யாராச்சும் மந்தார இலையில் புளி சாதத்தை கட்டிட்டு வந்து சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஹைட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா மேகம் தெரியும்னு பார்த்தோம். பட் அந்தளவுக்கு எதுவுமே தெரில. வெதர் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. கண்டினியூஸாக அதையே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பேட் வெதர்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே கிளியராக தெரியல. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பாப்பா பிஸ்கெட் கேட்டிருந்தா. சரின்னு பிஸ்கெட்டுமே கொடுத்துட்டேன். ஃப்ளைட்டில் ஒரு பொருள் கூட நாங்கள் வாங்கலை. பட் நிறைய இந்த மேகி, சாண்ட்விச் அந்த மாதிரி எல்லாமே கூட விற்றுட்டு இருந்தாங்க. பட் அதோட ரேட்டெல்லாம் கேட்டால் நமக்கே மயக்கம் வந்துடும். ஸோ அதனால் எதுவுமே வாங்கலை. எல்லாமே நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு 1/2 hour கழித்து பாப்பா எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய துப்பட்டாவை போத்திக்கிட்டாங்க. அவ்வளோ குளிராக இருந்துச்சு. ஸோ போத்திக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
வெஸ்ட் பெங்கால்குள்ளே நுழைஞ்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது ஹூக்ளி ரிவராக தான் இருக்கணும். பட் மழை பெஞ்சிட்ருக்க அந்த பேட் வெதர்னால கிளியராக தெரியல. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆக்சிஜனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். புகை மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து தெரியறது எல்லாமே வெஸ்ட் பெங்கால் தான். நம்ம கன்ஃபார்மாக வெஸ்ட் பெங்கால் வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா சிட்டி தான் அது. எவ்வளோ கட்டடங்கள் இருக்குது பாருங்கள், வானுயர்ந்த கட்டடங்கள் அவ்வளோ பெருசு பெருசாக நின்றுட்டுருக்கு. சேஃபாக கொல்கத்தா ஏர்போர்ட் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இந்த ஏர்போர்ட்டோட பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட். வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு ஏர்போர்ட்டுமே இருக்குது. அது வந்து துர்காப்பூரில் இருக்குது. நாங்கள் வரத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் லண்டன் ஃப்ளைட் எல்லாமே கிராஷ் ஆனது. அது எல்லாமே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். அடுத்து நாங்கள் வெளியில் வரும்போதெல்லாம் மழை இல்லை. பட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காலையிலேருந்து நல்ல மழை, இப்போ தான் மழை விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எல்லாமே இண்டிகோ ஃப்ளைட் தான் பாருங்கள். அப்புறம் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க. எனக்கு இது ஃபஸ்ட்டு பஸ். இன்னொரு பஸ்ஸுமே வந்துட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேரை ஏற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் போனோன்னா நம்ம ஏர்போர்ட் கிட்டே விட்டுருவாங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் வந்தோம். பட் இருந்தாலும் அது உள்ளே இருக்கும்போது எந்த ஃபீலும் இல்லை. அது வெளியில் முழுசாக ஃப்ளைட்டாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து ஏர்போர்ட் கிட்டே விட்டுட்டாங்க. கடைசியாக பஸ்ஸை விட்டு இறங்குனதே நாங்கள் தான். கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போனோனாலே ஏர்போர்ட்குள்ளே போயிடலாம். ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே பெல்ட் நம்பர் 4 வந்து லக்கேஜ் எல்லாம் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம ட்ராலி எடுத்துக்கலாம். ட்ராலி இல்லாமல் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ட்ராலி ஒன்று எடுத்துக்கிறேன். லக்கேஜுக்காக பெல்ட் பக்கத்தில் போய் நின்னோன்னா சரியாக இருக்கும். லக்கேஜ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா விழுந்து இந்த கன்வேயர் பெல்ட்டில் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஒரு வழியாக நம்மளோட ட்ராலி பேக்குமே வந்துருச்சு. பட் நம்மளது தானா வேறு ஒருத்தங்களது எடுத்துகிட்டு போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிடுச்சு. ட்ராலி பேக்குமே வந்துருச்சு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் ட்ராவல் பேக்குமே வந்துச்சு. அதில் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதையுமே எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். எப்போவுமே ஏர்போர்ட் போனால் இந்த ட்ராலி எடுத்துக்கிறது நல்லது. வெயிட்டை கையில் வச்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் வெளியில் வரத்துக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் எங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பாவும் பொண்ணும் பார்த்த உடனே ஒரே பாச மழையை பொழிஞ்சிட்ருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் ஹவுரா போகிறதுக்காக ஊபரில் கார் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஊபர் அந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நிறைய நம்ம வேறு ஸ்டேட்காரங்கன்னு தெரிஞ்சிட்டாலே நிறைய பணம் கேட்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி புக் பண்ணி போய்க்கிறது தான். ஃப்ளைட் வந்து சென்னையில் 11:45க்கு டேக் ஆஃப் ஆகி வெஸ்ட் பெங்காலுக்கு வரத்துக்கு 2:20 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் 2 o'clockே வந்துடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது வண்டி அடித்து ஓட்டுன்ற மாதிரி ஃப்ளைட் அடித்து ஓட்டிட்டாங்களா அப்படின்னு தோணுச்சு. ஆஸ் யூஷுவல் சொல்லவா வேணும், கொல்கத்தா ரோட்டில் இந்த மாதிரியான பஸ்ஸுகள் தான் நிறைய ஓடும். அப்புறம் ட்ராம் போகிறதுக்கான ட்ராக்கும் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது படா பஜார். இங்கே வந்து துணி விலை கம்மியாக கிடைக்கும். காட்டன் துணிங்க நிறைய கிடைக்கும். இங்கே நாம் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் விற்றோன்னா நிறைய லாபம் வச்சு விற்கலாம். பட் இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் கடைகள் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்க கடைகளே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை காட்டிகிட்ருக்கேன். இந்த படா பஜார் எங்கே இருக்குன்னா, ஹவுரா பிரிட்ஜுக்கு கீழே நம்ம டேர்ன் பண்ணி மேலே ஏறணுன்னா ஹவுரா பிரிட்ஜ், கீழே போகணுன்னா படா பஜார். ஸோ இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹவுரா ஸ்டேஷன் வந்துட்டோம். ஹவுராலேருந்து ஜார்க்கண்ட் போகிற ட்ரெயின் சாயந்தரம் 5:20க்கு தான். நாங்கள் ஒரு 3 மணி போலவே இங்கே வந்துட்டோம். அதனால் வெயிட்டிங் ஹால் போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஊர்லேருந்து புளிசாதம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுதான் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு 5 மணிக்கெல்லாமே ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறோம். ஸோ ட்ரெயின் ஏறுறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். ட்ரெயின்லேயுமே வந்து ஏறி உக்காந்துட்டோம். ட்ரெயினுமே கிளம்பிடுச்சு. பேரலாக இன்னொரு ட்ரெயினுமே மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நாங்களுமே கிளம்பிட்டோம். ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் கால் நீட்டி உக்காந்துக்கலாம். ஸோ ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.